ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல லேப் செஷன் பார்க்க போறோம். இது லேப் 16. ஸோ நம்ம இந்த லேப் செஷன்ல இப்போ கிளாஸ் 16 பார்த்தோம் இல்லையா, அதனோட லேப் எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓப்பன் a எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்ட் லொகேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே சேவ் பண்ணணும்னா அவங்க கொடுத்த ஒரு லொக்கேஷனில். ஸோ என்ன லொக்கேஷன்னா, டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட் மெயின் ஃபோல்டர் வந்து உங்கள் கோர்ஸோட நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே உங்கள் நேம் போட்ட ஃபோல்டர் இருக்கும். அதில் சப்ஜெக்ட் நேம் எக்ஸலா வேர்டா பவர் பாயிண்டா இந்த மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் இப்போ கரெக்டாக படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேம் போட்ட ஒரு ஃபோல்டரு. அடுத்தது வந்து ஃபைல் நேம் வந்து 16 லேப் 16. ஸோ நீங்கள் இன்னைக்கு 16th லேப் தானே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால லேப் 16 டேட்டு மந்த் இயர் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு சேவுக்கு ஆஃபீஸ் பட்டனில் சேவ் கொடுத்து எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ன்ற டிரைவில் அதுக்குள்ளே உங்கள் நேம் போட்ட ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே சப்ஜெக்ட் ஃபோல்டரு, அதில் போயிட்டு உங்கள் ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 16ல லேப் 16 டேட்டு மந்த்து இயரு. ஸோ கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக்கு .xlsx கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்கள் ஃபைலு சேவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸலை ஓப்பன் பண்ணி அதை சேவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் செஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஸ்பாட் த ஸ்பெல்லிங் எரர் இன் பிலோ டெக்ஸ்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெல் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே இருக்க பார்த்தியா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் 1 by 1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த கலரே கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ஸோ இதை எழுதிட்டு இந்த கலரை சேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எழுதி சேம் கலர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஸ்பெல் செக் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் எங்கே இருக்கு, ரிவ்யூ டேப்ல ப்ரூஃபிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங், இதனோட ஷார்ட்கட் F7. ஸோ நீங்கள் F7 ப்ரெஸ் பண்ணி பாருங்க, இதுதான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே கர்சர் வச்சிருக்கனால எனக்கு இங்கே காமிக்குது. நீங்கள் வெளியே வச்சுருந்தாவோ இல்லை ஃபர்ஸ்ட் லைனில் வச்சுருந்தாவோ ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த லைனில் வச்சுட்டு ஸ்பெல்லிங் கொடுக்குறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து வச்சு. ஸோ இதில் என்ன தப்பாக இருக்குன்னா, ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றது தப்பாக இருக்குது. ஸோ நான் வேறு எங்கே ஸ்ப்ரெட்ஷீட் எழுதியிருந்தாலே சேம் இந்த ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் சேஞ்சஸ் ஆல் கொடுத்துருங்க. இல்லை இது கரெக்டு தான் அப்படின்னா இக்னோர் ஒன்ஸ் ஆர் இக்னோர் ஆல் கொடுங்க. ஸோ இது தப்பு. ஸோ அதனால சேஞ்ச் ஆல் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே மாறிடுச்சு, அடுத்த சென்டென்ஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ அடுத்த சென்டென்ஸ்ல என்ன தப்பா இருக்குன்னா, ரிவ்யூவில் ஐ போடலை. ஸோ அது உங்களுக்கு சஜஷன் காமிக்குது, சேஞ்ச் கொடுக்குறேன். அடுத்தது சேம்ல குரூப்புக்கு தப்பா இருக்கு, டபுள் பி வருது, உங்களுக்கு சிங்கிள் பி இங்கே சஜஷன் காமிக்குது. ஸோ சேஞ்ச். அடுத்தது ஸ்பாட் த ஸ்பெல்லிங்ல ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஸோ அதில் உங்களுக்கு எத்தனை வெரைட்டி ஆஃப் ஸ்பெல்லிங் சஜஷன் இருக்கோ எல்லாமே காமிக்குது. ஸோ நமக்கு இது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறதா தேவை. ஸோ இதை கிளிக் பண்ண. ஸோ வேற எதுனா வேணா வேற எதுனா நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் தான் வேணும். ஸோ கொடுத்துட்டு சேஞ்ச் கொடுக்குறேன், சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பாருங்க, அட்ரஸ்ல இங்க தெரியுதுங்களா, என்னது தயான்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த பேர் தப்புன்னு சொல்லி காமிக்குது. ஸோ ஸ்பெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நேம், அட்ரஸ், ஸோ இதெல்லாம் வந்து அது எடுத்துக்காது. இப்போ டேட் ஆஃப் பர்த்ல நம்ம வந்து டிடி பிபின்னு போடுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அது ரெக்கக்னைஸ் பண்ணி எடுத்துக்காது, அது தப்புன்னு தான் சொல்லி காமிக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நேம் நம்ம கரெக்டாக தான் எப்பயும் டைப் பண்ணுவோம். ஸோ இங்கே தப்புன்னு காமிக்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம், பட் இங்கே நமக்கு ஸ்பெல்லிங் தப்புன்னு காமிக்கும் போது இக்னோர் ஒன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதே நீங்கள் நிறைய இடத்துல உங்கள் நேமை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இந்த ஃபைல் அப்படின்னா இக்னோர் ஆல் கொடுக்கலாம். ஸோ நான் இக்னோர் ஒன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இக்னோர் ஒன்ஸ் கொடுத்த அப்புறம் போயிடுச்சு. அடுத்தது ஒரு ஊரோட பேர். ஸோ சேம் இதுவும் கரெக்டு தான், பட் நமக்கு வந்து தப்புன்னு காமிக்குது. ஸோ அதனால நான் இக்னோர் ஒன்ஸ் கொடுத்துறேன். ஸோ எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக நம்ம செக் பண்ணி முடிச்சிட்டோன்னு வருது. தென் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
ஸோ அடுத்த கொஷின். ஸோ செகண்ட் கொஷின் முடிச்சாச்சு. அடுத்த கொஷின், ஃபைண்ட் த மீனிங் ஆஃப் கம்ப்யூட்டர் யூசிங் த்ரெஷர்ஸ் ஆப்ஷன் இன் ரிவ்யூ டேப். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டருக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும். மீனிங்னாவே எதில் கண்டுபிடிப்போம்? த்ரெஷர்ஸ்னா சினானிம், மீனிங் கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஸோ இது வந்து ரிசர்ச் ஆப்ஷனில் நம்ம கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டு அதில் த்ரெஷர்ஸில் இதனோட மீனிங்கை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ரிவ்யூ டேப்லேயே ப்ரூஃபிங்லேயே ரிசர்ச்சில் நீங்கள் ரிசர்ச்சும் கொடுக்கலாம், த்ரெஷர்ஸும் கொடுக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கம்ப்யூட்டர் அப்படின்ற டைப் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல த்ரெஷர்ஸ், ஸோ த்ரெஷர்ஸ் இந்த இடத்துல கொடுத்தா பாருங்கள் நமக்கு கம்ப்யூட்டரோட அடுத்தடுத்த மீனிங் என்ன, ப்ராசஸர், சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மெயின் ஃப்ரேம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டரை தான் மீன் பண்ணோம். அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி ஃபைன் பண்ணோம், ரிசர்ச்சில் கொடுத்து ஃபைன் பண்ணலாம். சேம் த்ரெஷர்ஸ் கொடுத்தாலே அதே தான். ஸோ இந்த இடத்துல நான் கம்ப்யூட்டர்னு கொடுக்குறேன். பாருங்க அதே தான். ஸோ நீங்கள் ரிசர்ச்சில் கொடுத்து இங்கே கீழே த்ரெஷர்ஸ் மாற்றிக்கலாம், இல்லை த்ரெஷர்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மாறிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டு டைப்பில் எப்படி வேணாலும் இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கொஷின், fourth question, give the comments as shown as the below picture. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமெண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுக்கணும் கீழே இருக்க பிக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த பிக்சரை பாருங்க. ஸோ இந்த பிக்சர்ல ஷீட், சம் ஆஃப் மார்ச், நேம், ப்ராடக்ட், இமெயில் சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் சேல்ஸ் எவ்வளோ, அவங்க எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட நேம், அவங்க இமெயில் கான்டாக்ட் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சம் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளும் இதே மாதிரி இந்த பிக்சரில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி கமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷீட்டு அந்த இதெல்லாம் எழுதிக்கலாம். ஹெட்டிங் மாதிரி ஷீட்ஸ், ஸோ இதெல்லாம் போல்டில் கொடுத்துக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு போல்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு 1 by 1 கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு கமெண்ட்டு, ரிவ்யூவில் கமெண்ட்ஸில் நியூ கமெண்ட். ஸோ இதில் என்னென்ன இருந்துச்சுன்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு இருந்துச்சு. மார்ச்சுக்கு total amount of sale, total amount of March sale. அடுத்து நேம், அவங்க கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் அவங்க வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட். அடுத்தது அவங்களோட கான்டாக்ட், இமெயில். ஸோ நம்ம இப்போ எல்லாத்துக்கும் கமெண்ட் எழுதியாச்சு. ஸோ நான் கமெண்ட் எழுதின உடனே பாருங்க எல்லா கமெண்ட்டும் விசிபிள் இருக்கு. ஸோ இப்படி விசிபிள் இருக்குன்னாவே என்ன அர்த்தம், ஷோ ஆல் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் எழுதும் போது சப்போஸ் உங்களுக்கு 1 by 1 விசிபிள் இல்லை, ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஷோ ஆல் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இது ஆஃப் ஆயிருந்தா ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறது. சேம் அந்த ஷீட்ல இருக்க மாதிரியே நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்தாங்களோ அதை எழுதிக்கிட்டு அந்த வேர்டுக்கு நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்தோமோ நியூ கமெண்ட்ல போயிட்டு கமெண்ட்ஸ் கொடுத்தோம். இந்த கமெண்ட் விசிபிள் ஆகும்னா ஷோ ஆல் கமெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் விசிபிள் பண்ற மாதிரி மாற்றி வச்சோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், check the 1 by 1 comment option and see the changes. என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இப்போ கமெண்ட் ஆப்ஷன்ல கமெண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு மட்டும் பார்த்தோம். அடுத்து இருக்கிற 1 by 1 ஆப்ஷனை நம்ம கொடுத்து அதில் எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலீட் கமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பாருங்க டெலீட் ஆயிடுச்சு. சப்போஸ் நமக்கு கமெண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த ரெட் கலர்ல ஒரு சின்னதா ரெட் கலர்ல கார்னர்ல இருக்கும், அது இல்லைன்னா டெலீட்டட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது சிங்கிள் கிளிக் வச்சுட்டு நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் கமெண்ட் பாருங்க ஹைலைட் ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ அதுக்கு மேல இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதே ப்ரீவியஸ்னா ப்ரீவியஸ் கமெண்ட். ஸோ இங்க வச்சுக்கிட்டு
ஸோ இங்கே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கமெண்ட்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ் வரும், ப்ரீவியஸ் கமெண்ட்னா முன்னாடி கமெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஷோ ஆர் ஹைட்னா நீங்கள் எது செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது விசிபிள் இருந்தால் ஹைட் ஆகிடும், ஹைடில் இருந்தால் விசிபிள் ஆகிடும். ஷோ ஆல் கமெண்ட்னா முன்ன பார்த்த மாதிரி தான், எல்லா கமெண்ட்டும் நமக்கு விசிபிளாக தெரியும். ஷோ இங்க்ன்றது மேக் புக்கில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், அதாவது பெனில் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், பென் டூல் மாதிரி யூஸ் பண்ணி. ஸோ இதில் நமக்கு அவைலபிள் இல்லை. நான் இது உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த கொஷின், set the password in Excel sheet then unprotected and also set the password in workbook then unprotected. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒர்க் புக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒர்க் புக்குன்றது அவங்க அந்த எக்ஸலோட ஃபைல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது ரெண்டும் ஒன் பை ஒன்னா செஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். ஸோ இதே ஷீட்டுக்கு நான் தரேன். ஸோ ஷீட்டுக்கு பாஸ்வேர்ட்னா எங்கே இருக்கும்? ரிவ்யூவில் சேஞ்சஸில் ப்ரொடெக்ட் ஷீட்டு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இப்போ நமக்கு பாஸ்வேர்ட் செட் ஆயிடுச்சு. அதை எப்படி பார்க்குறதுனா ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா உங்களை டைப் பண்ண விடாது. ஸோ அப்படி இருந்தாவே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பாஸ்வேர்ட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணணும்னா எப்படி? மறுபடியும் அதே அன்ப்ரொடெக்டட் ஷீட், ப்ரொடெக்டட் ஷீட்ன்றது அன்ப்ரொடெக்டடாக மாறி இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ சேம் அதே பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே கொடுத்தா இப்போ நமக்கு பாஸ்வேர்ட் போயிடும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா மறுபடியும் டைப் பண்ணி பாருங்க. நீங்க டைப் பண்ணது அது அக்செப்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஷீட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்றது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் புக்னு நீங்க எக்ஸல் ஃபைலுக்கு எப்படி செட் பண்றதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸோ இது வரைக்கும் செஞ்சதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸோ எப்படி கொடுக்கலாம்? ப்ரிப்பேரில் என்கிரிப்ட் டாக்குமெண்ட். ஸோ இங்கே போயிட்டு நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இப்போ நம்ம ஷீட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து எக்ஸல் காமிக்காது, அந்த பாஸ்வேர்ட் வந்து என்ன பாஸ்வேர்டோ அதை தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சேவ் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் அந்த எக்ஸல் ஃபைலே ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணோன்னே என்ன கேட்குது? பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் எக்ஸல் நமக்கு விசிபிள் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வந்து நம்மளோட ஷீட்டுக்கும் ஒர்க் புக்குக்கும் பாஸ்வேர்ட் செட் பண்றது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்னைக்கு லேப் செஷன். ஸோ இதில் ஒன் பை ஒன்னா சேம் இதே மாதிரி ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி லேப் செஷன் செஞ்சு பாருங்க. எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.